பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 12:28. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதே இல்லை. அவருடைய வார்த்தை இனிமேல் தாமதிக்காதாங்க. உன்னை குறித்து, என்னை குறித்து, உலகத்தை குறித்து, எல்லாரும் குறித்து ஒரு நோக்கம் வச்சுருப்பார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற போகிறாராம். இவ்வளோ நாள் தாமதமாக இருந்திருக்குங்க, இனி தாமதம் தேவையில்லை, நிறைவேற போகுதுன்றார். ஒன்று கூட தாமதிப்பாதான். நீ என்னென்ன விண்ணப்பம் வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேற போகுதுன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. என் வார்த்தை சொல்கிறார், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதே இல்லை. நான் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கிறேன். என் மகளே, என் மகனே, உன்னை குறித்து ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை வச்சுருக்கிறேன். என் மகனே, மகளே, உன்னை குறித்து ஒரு கரிசனோடு நான் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் நிறைவேற்ற நேரம் வந்துச்சு, தாமதிப்பதே இல்லை, அதை நிறைவேற போது உங்களை பார்த்து தாங்க சொல்கிறார். பயப்படாதீங்க. இத்தனை நாள் காத்திருந்தீங்க. அவர் வார்த்தையை நீங்கள் கேட்டு கேட்டு சலித்து போயிருப்பீங்க. ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருப்பீங்க. என் வாழ்க்கையில் நிறைவேறன்னு வருத்தத்தோடு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நாட்டில் ஒன்றும் தாமதிப்பதே இல்லைன்ட்டாருங்க. சீக்கிரத்தில் அது நிறைவேற போகுது. பயப்படாதீங்க. உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் ப்ரொமோஷன் கிடைக்காது இருக்கலாம், என் குடும்பத்தில் பிள்ளைக்கு திருமணமாகவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கலாம். என்னென்ன காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தீங்களோ அது தாமதிப்பில்லைன்னு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. நிச்சயமாக நிறைவேற போது. பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிக்கலாமா இந்த வார்த்தைக்காக? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே, இந்த நாளில் இந்த பிள்ளைகள் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டுருப்பார்கள், கேட்டிருப்பார்கள். அதெல்லாம் இது வரவில்லையே என்று வேகுலத்தோடு, துக்கத்தோடு, மனக்கசப்போடு இருப்பார்கள். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தை போன மாதத்தில் அவங்க குடும்பத்தில், அவங்க வேலை ஸ்தலத்தில் என்னென்ன எதிர்பார்ப்போடு இருக்குல்லோ அதெல்லாம் நீ சொன்னீரப்பா. இந்த நாளில் நான் அது தாமதிப்பதில்லை, அது நிறைவேற போகுதுன்னு சொன்னீரப்பா. அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை மூலியமாக இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் என்னென்ன காரியம் தடை இருக்கிறதோ அது தாமதிப்பதே இல்லை என்று சொன்னீரப்பா. தாமதிக்காத தடைகளை முறியடித்து ஆசீர்வதித்து அவங்களை உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.